வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்திக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களினுடைய வாதங்களை பற்றி நாம் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பேசி வருகிறோம். அதாவது இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும், படிப்பதற்கு இதெல்லாம் நியாயமான காரணங்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடியவை, அதற்கான பதில்களையும் நாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டு வருகிறோம். அதிலே சிலர் முக்கியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஏழை பிள்ளைகள் இந்தி படிப்பதற்கான வாய்ப்பை தடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஏழை பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் முன்னேறுவதற்கான அந்த வாய்ப்பை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மை ஒழிப்பிற்கும் இந்திக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அதற்கு பதில் வருவது கிடையாது. உண்மையில் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதனால் நாம் ஏழ்மையை ஒழிக்க முடியுமா, அல்லது அதனால் மட்டும் முன்னேற்றம் நடக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி பார்க்குற போது முதலாவது விஷயம், அந்த மொழி நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ உதாரணமாக ஆங்கிலம் படித்தால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? அதாவது நாம் மேற்படிப்பு படிப்பதற்கோ தொழிற்கல்வி படிப்பதற்கோ பிற நாடுகளுக்கு செல்வதற்கோ ஆங்கிலம் ஒரு நல்வாய்ப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் அதன் மூலமாக சில தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறோம். அதேபோல் இந்தியை கற்றுக்கொண்டால் அதனால் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அதாவது இந்தி கற்றுக்கொள்வது என்பதே ஏதோ வாழ்க்கையில் கடைத்தேற்றுவதற்கான ஒரு விஷயம் போல அதை புனிதப்படுத்தி இங்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற பிரதேசத்தில் நமக்கு தொழில் வாய்ப்புகள் இருந்தால், வேலை வாய்ப்புகள் இருந்தால் நாம் அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம், ஒருவர் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழர்கள் இந்தி கற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஏழை பிள்ளைகள், ஏழை பள்ளி குழந்தைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்பது என்ன? உதாரணமாக கல்வி வாய்ப்புகள் என்று எடுத்துக்கொள்வோம். இந்தி கற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு உயர்கல்வியில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொரிய மொழியை இங்கு சிலர் படிக்கிறார்கள். அப்பொழுது நான் சிலரிடம் கேட்டேன், கொரியன் மொழியை நீங்கள் ஏன் படிக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கொரியாவிலிருந்து செயல்படக்கூடிய சாம்சங் போன்ற சில நிறுவனங்கள் கொரிய மொழி கற்றுக்கொண்டால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தருகின்றன. இப்பொழுது சாம்சங் நிறுவனம் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவர்கள் அங்கு ஒரு முன்னுரிமை தருகிறார்கள் என்று சொல்கிற போது, அதுவும் அதை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கவில்லை, அந்த மாணவர்கள் தனியாக அதற்குள்ள சென்டர்ஸ் மூலமாக ஆர்வம் உள்ளவர்கள் அதை படித்துக் கொள்கிறார்கள். இப்படி இந்திக்கு என்ன நமக்கு வாய்ப்பு இருக்கிறது? நான் திரும்ப திரும்ப நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களே அங்கு எந்த வேலைவாய்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருகிறார்கள். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வேலைவாய்ப்பை தேடி வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் கூட தங்களுக்கு ஹிந்தி மட்டுமே தெரியும் என்ற தன்னம்பிக்கையோடு தான் இங்கு வருகிறார்கள். அவர்கள் இங்கு வந்துதான் அவர்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான அளவில் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். நம்மளும் அவர்களிடம் உரையாடக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் ஹிந்தி அல்லது அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி இது ஒரு சமூகம் ஒன்றுக்கொன்று ஒரு இயைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதுவும் தொழில்நுட்பம் பல விதங்களிலும் மொழிமாற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள்? வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு என்பது சமூக நலத்திட்டங்களோடு தொடர்புடையது. என்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் ஒரு மாநிலத்தில், என்ன விதமான கல்வியை கொடுக்கிறோம், எத்தகைய சுயதொழில்களுக்கு வழிகாட்டுகிறோம், எவ்வளவு பணியிடங்களை நாம் உருவாக்குகிறோம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தினுடைய வறுமை ஒழிப்பு நடைபெறுகிறதே ஒழிய அது திடீரென ஒரு மொழியை கற்றுக்கொள்வதால் அல்ல. ஆகவே இந்தியை படிக்க விடாமல் செய்வதன் மூலமாக ஏழை மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்று சொல்வது என்பது ஒரு பச்சை பொய். அதைத்தான் நான் இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் உரையாட விரும்பினேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அம்பேத்கர் எத்தனையோ ஆய்வுகளை செய்திருக்கிறார், எத்தனையோ கேள்விகளை நம் முன்னால் வைத்திருக்கிறார், எத்தனையோ தீர்வுகளை தந்திருக்கிறார். அம்பேத்கர் நம் முன்னால் வைத்த கேள்விகளில் மிக முதன்மையான ஒன்று, ஏன் இந்து மதத்தில் கடவுளர்களுக்குள்ளேயே இத்தனை சண்டை நடக்கிறது என்பது. என்ன ஒரு பெரிய வேடிக்கை என்றால், மற்ற எல்லா மதங்களிலிருந்தும் இந்து மதம் 2 விதங்களில் வேறுபட்டு நிற்கிறது. ஒன்று, மற்ற எந்த மதத்திலும் கடவுள்கள் மாறிக்கொண்டே இருப்பதில்லை. நீங்கள் கிறிஸ்தவ மதம் என்றாலும் இஸ்லாமிய மதம் என்றாலும், இஸ்லாம் மதம் என்றைக்கு தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ்தான் கடவுள், தேவதேவன் தான் கடவுள், எந்த மதமாக இருந்தாலும். ஆனால் இந்து மதத்தில் கடவுளர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்.
வேத காலத்திலே இருந்த கடவுளர்கள் வேறு, பிறகு சங்ககாலத்தில் இருந்தவர்கள் வேறு, இடைக்காலத்தில் வேறு, இன்றைக்கும் வேறு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி அம்பேத்கர் கேட்கிறார். வேறு எங்காவது இப்படி பல கடவுள்கள் இருக்கிற மதத்தில் கூட கடவுளர்களுக்கு இடையிலேயே சண்டை நடந்திருக்கிறதா என்று கேட்கிறார். இரண்டும் இல்லை, இரண்டும் இந்து மதத்திலே தான். ஏன் அப்படி என்பதை கேள்வி கேட்டு ஆராய்ந்து கடைசியாக அதற்கு அவர் விடையும் சொல்லுகிறார். என்ன சிக்கல் என்பதை முதலில் எடுத்து சொல்கிறார். பொதுவாக இந்து மத இறையியல் கோட்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், 3 பெரும் கடவுள்களை உடையதாக இருக்கிறது. ஒருவர் இந்த உலகை ஆக்குகிறவர், இன்னொருவர் காப்பவர், மூன்றாவது அழிப்பவர். எதற்காக அழிக்க வேண்டும்? அழித்தால்தான் மறுபடியும் புது உலகம் வரும். இதனை படைக்கிற கடவுளுக்கு பெயர் பிரம்மா, காப்பாற்றுகிற கடவுளுக்கு பெயர் விஷ்ணு, அழிக்கிற கடவுளுக்கு பெயர் மகேஸ்வரன் அல்லது ஈசன் சிவன். இந்த 3 கடவுள்களில் யார் பெரியவர்கள் என்று அவ்வப்போது ஒரு சண்டை வருகிறது. புராணங்கள் பலவற்றிலும் அம்பேத்கர் எடுத்து காட்டுகிறார். அவருடைய பரந்துபட்ட படிப்பு என்பதை நாம் அறிவோம். மிக அடிப்படையாக ஒரு கோட்பாடு உண்டு. படைக்கிறவர் யார் என்பதை பொறுத்து அவர்தானே மற்றவர்களையும் கூட படைத்திருப்பார். இந்த உலகத்தை மட்டுமல்ல, அவர்தானே விஷ்ணுவையும் சிவனையும் கூட படைத்திருப்பார். எனவே யார் படைக்கிற கடவுளோ அவர்தான் உலகத்தில் பெரியவர் என்பது ஒரு கோட்பாடு. பிறகு அம்பேத்கர் பல கதைகளை எடுத்து காட்டுகிறார். அவர் படைக்கிற கடவுள்தான், ஆனால் அவரே விஷ்ணுவினுடைய தொப்புள் குடியில் இருக்கிற ஒரு தாமரை பூவில் தான் பிரம்மன் உருவானார் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கதையை விஷ்ணுவை போற்றுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு பிரம்மன் தான் பெரியவன் என்று கருதுகிறவர்கள் பிரம்மாவினுடைய அடியையும் முடியையும் பார்ப்பதற்கு சிவனும் விஷ்ணுவும் போட்டியிட்டார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. ஒருவர் உச்சியை நோக்கி போனார், ஒருவர் பாதத்தை நோக்கி போனார். 2 பேராலும் அந்த பாதத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, உச்சியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பிரம்மன் தான் மிகப்பெரியவன் என்று பொருள். பிறகு பிரம்மனுக்கு 5 தலை என்பார்களே, 4 தானே இருக்கிறது. ஆமாம், ஒரு தலையை சிவபெருமான் வெட்டிவிட்டார் என்று சிவபுராணம் சொல்லுகிறது. எதற்காக வெட்டிவிட்டார் என்று கேட்டால் அதற்கு சொல்லப்படுகிற கதை கொஞ்சம் கொச்சையாக இருக்கிறது. பார்வதி குடித்து கொண்டிருந்த போது பிரம்மன் எட்டி பார்த்தார், எனவே சிவன் வெட்டிவிட்டார். ஒரு கடவுள் செய்கிற வேலையா இது என்பதும் இன்னொரு பக்கம். இந்த சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 3 மட்டுமல்ல, இன்னும் பல பிரிவுகள் இந்து மதத்திலே உண்டு. இப்போது அந்த மதங்கள் இல்லை. அடிப்படையாக சைவம், மாலியம். சைவம் என்பது சிவனை வணங்குவது, மாலியம் என்பது விஷ்ணுவை வணங்குவது. பிறகு கௌமாரம், முருகனை வணங்குகிறவர்கள். காணபத்தியம், கணபதியை வணங்குகிறவர்கள். சாக்தம், சக்தியை வணங்குகிறவர்கள். சௌரம், சூரியனை வணங்குகிறவர்கள். இன்றைக்கு சௌரம் என்கிற மதமெல்லாம் இல்லை. இவை எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டுத்தான் இந்து மதம் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. அம்பேத்கர் இறுதியாக விடை சொல்கிறார். ஏன் இந்து மதத்தில் இத்தனை கடவுளர்கள் இருக்கிறார்கள், ஏன் அந்த கடவுளர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் வேறொன்றும் அல்ல. இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, பல்வேறு இன குழுக்களின் சேர்க்கை. அப்படித்தான் இயற்கையாக இருக்க முடியும். பல்வேறு விதமான மொழி பேசுகிற, பண்பாடு கொண்ட, பல்வேறு விதமான சிந்தனைகளை உடைய, பல்வேறு விதமான வரலாற்று பின்புலம் கொண்ட பல்வேறு இனக்குழுக்களின் சேர்க்கையில் தான் ஒரு மதம் புதிதாக உருவாக்கப்பட்டது. எனவே அந்தந்த பழைய இனக்குழுக்களினுடைய சாயல் இருந்தே தீரும். அதனால் தான் கடவுளர்களும் பலராக இருக்கிறார்கள், அவர்களுக்குள் மோதல்களும் இருக்கின்றன என்று அம்பேத்கர் தன் ஆய்வின் இறுதியில் நமக்கான விடையை தருகிறார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்?
இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி
இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.